ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லிப்ஸ் வந்து ட்ரையா இருக்கு, இல்லை சாப்டா இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துருப்போம். ஆன்லைன்லையும் சரி, சும்மா இங்கே ஷாப்பிங் போகிறப்பே வந்து பார்த்துருப்போம். மோஸ்ட்லி அந்த லிப் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். லிப் சீரம் கேள்விப்பட்டிருந்திருப்போம், லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் கேள்விப்பட்டிருப்போம், லிப் பாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அது யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம்லேருந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபீச்சர் பண்ணி தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப். லிப் ஸ்க்ரப்பை பற்றி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும், எதுக்கு லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான ஐடியாலாம் இருக்கும். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து வீட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க. இது பண்ணுறது தப்பே கிடையாது, பண்ணலாம். அதாவது ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பட் பண்ணலாம், அப்பப்போ வந்து பண்ணலாம். இது பண்ணுறப்போ ஒன்று மெயினாக நோட் பண்ண வேண்டியது, இதில் வந்து இந்த குட்டி குட்டி பீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் மாதிரி இருக்கணும். பீட்ஸ்னால் அந்த ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அது வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்க மாதிரியான பார்ட்டிகள் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ நம்மளோட லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டி மைக்ரோ டேர்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடும். அது வந்து நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப பிக்மெண்ட் ஆகிறதுக்கு, ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அது வந்து பிக்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் மேலே இருக்க அந்த டெட் ஸ்கின்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரியான லிப் ஸ்க்ரப்பை வந்து எப்போவாச்சும் ஒரு இதை வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? பேசிக்காக லிப் ஸ்க்ரப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட டெட் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதுவாக வந்து தன்னால் வந்து உதிர்ந்துடும். பட் சில பேருக்கு சம்டைம்ஸ் இல்லை கிளைமேட் சேஞ்ச்னால, கரெக்டாக தண்ணி குடிக்காதனால, இது ஒரு ரீசனுக்காக வந்து ப்ராப்பராக உதிராது, மேலே டெட் ஸ்கின்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பீல் ஆகிட்டு இருக்க மாதிரி, இல்லை ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஓகேவா? அதை வந்து எடுத்துட்டு கீழே சாஃப்டாக இருக்க ஸ்கின்னை மேலே கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி லிப் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல லிப் ஸ்க்ரப் எடுத்து அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஜென்டிலாக எடுத்து, ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்டிலாக எடுத்து ஜென்டிலாக வந்து பஃப் பண்ணுறோம், சர்க்குலர் மோஷனில் பஃப் பண்ணுறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அதுக்கு அடுத்து போட போகிற லிப் பாம்க்கும் சரி லிப்ஸ்டிக்கும் சரி அது ஒரு நல்ல கேன்வாஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லிப்ஸ்டிக் அந்த லிப்பில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் போகிட்டு அந்த கேன்வாஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். லிப் ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மென்னும் யூஸ் பண்ணலாம், விமனும் யூஸ் பண்ணலாம். இது பொண்ணுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பசங்களுக்கும் வந்து இது நிறைய வந்து தேவைப்படும். ரொம்ப வந்து அவங்களுக்கு தான் வந்து லிப்ஸ் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இது ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதில் போட்டிருக்க இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாலன் ப்ளூபெரி பில்கிரிம்லேருந்து. இதில் வந்து ஸ்குவாலன் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து போட்டிருக்காங்க. அது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் என்வரான்மெண்ட் ஏதாச்சும் பொல்யூட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம லிப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லிப்ஸை கொஞ்சம் நரிஷாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் போட்டிருக்காங்க. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, இது நல்ல ஃபைனாக வந்து அரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே பண்ண முடியும் அப்படின்னா அப்படி கூட வந்து பண்ணி போட்டுக்கலாம், அதுவே பெஸ்ட்டு தான். இது மட்டும் இல்லாமல் இதில் ஷியா பட்டர் இருக்குது, அது வந்து லிப்ஸை வந்து கொஞ்சம் நரிஷ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. ஓகே, அடுத்து ரொம்பவே வந்து பாப்புலரான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் சீரம். லிப் சீரம் நிறைய ரீசனுக்காக இருக்கும். மோஸ்ட்லி லிப் சீரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக டார்கெட்டடான ஒரு கன்சர்னை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்து இருக்கும். பிக்மெண்டேஷனை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக லிப் சீரம்ஸ் இருக்குது. அப்புறமேட்டு வந்து மோஸ்ட்லி இந்த ப்ளம் பண்ணுறதுக்காக, லிப்ஸ் ரொம்ப கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க ப்ளம்பாக இருக்கிறதுக்காக, அப்புறம் சாஃப்டன் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரியான விஷயத்துக்காகலாம் லிப் சீரம் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. பில்கிரிமோட ஸ்குவாலன் பபிள்கம் அப்படிங்கிற இந்த லிப் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிபிளாக வந்து ப்ளம் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்டன் பண்ணி ப்ளம் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வந்து ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் போட்டுக்க இன்கிரியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து ஸ்குவாலன் அகைன் நான் சொன்னேன் இல்லையா, நரிஷ் பண்ணுறதுக்கு, ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, என்விரான்மெண்ட் பொல்யூட்டன்ஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பொமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது போட்டோன்னா லிப்ஸ் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ப்ளம்ப்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் குட்டி குட்டி இந்த கட்டு மைனரான கட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க ஷியா பட்டர் வந்து நரிஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். லிப் பாம் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து டே டைமில் லிப்ஸில் போடுற ஒரு ப்ராடக்ட். இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் நாலேஜ் தான். கையில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட லிப்போட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இது பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் த கார்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்போ தான் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வெளியிலலாம் ஸ்கின்லலாம் படாத அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிமோட இந்த ஸ்குவாலன் பெப்பர்மெண்ட் லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் ஈயும் கொக்கோ பட்டரும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதோட டெக்ஸ்சரே வந்து ஒரு மாதிரி லிப்ஸில் போடணும்னா மெல்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான டெக்ஸ்சராக இருக்கும். டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா இருக்குது. அகெயின் இதுவும் அதுக்கு தான் ஹைட்ரேட் பண்ண, சாஃப்டன் பண்ணுற, ஸ்மூதன் பண்ணுறதுக்கு,
நரிஷ் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து லிப் பாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி பார்த்த லிப் சீரம்க்கு இதுக்கு வந்து என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா லிப் சீரம் மாதிரி ஸ்கின்னுக்குள்ள லிப்ஸில் இருக்க அந்த தோல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணாது. மோஸ்ட்லி லிப் பாம் வந்து லிப் மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி வந்து ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ வெளியிலேருந்து ஏதாச்சும் வந்து லிப்ஸ் வந்து கிராக் ஆகிறதுக்கான ஒரு மாதிரியான விஷயம், இல்லை சாப்ட் ஆகிறதுக்கான விஷயம், அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட லிப்ஸில் இருக்க அந்த சீரம் போட்டு இருக்க மாய்ஸ்சரைசரோ இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம லிப்ஸில் இருக்க மாய்ஸ்சரைசரோ அதாவது லாக்இன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு லிப் பாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லிப் சீரமை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு வந்து லிப் பாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேசிக்காக நம்ம டே டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம். எகைன் லிப் பாமும் வந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாலன் வந்து போட்டிருக்காங்க. ஸ்குவாலனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும். நரிஷ் பண்ணுறது, ஹைட்ரேட் பண்ணுறது, சாஃபன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் அண்ட் என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குலாம். அண்ட் ஷியா பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி நம்மளோட லிப்ஸில் வந்து அந்த எலாஸ்டிசிட்டி கம்மியாகிறப்ப தான் வந்து பனிவெடிப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி லிப் பாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். இது வந்து ரீசெண்டான ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் தான் வந்து ரொம்பவே வந்து நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. இது பேசிக்காக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நைட் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படிங்கிறது. இது வந்து நான் பேசிக்காக எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கு, மாய்ஸ்சரைஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அதை ரெப்ளனிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாங்கெட் நம்மளோட லிப்ஸுக்கு. ஸோ இதோட டெக்ஸ்சர் இந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாலன்ஸ் பபிள்கம் அப்படிங்கிற இந்த பில்கிரிமோட இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷார்ட் ப்ராடக்ட் இந்த 4 இதுலேயே வந்து பெஸ்ட்டான இது அப்படின்னு சொல்லுவேன். அதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிப்ஸில் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி வந்து கவர் பண்ணிக்குது. நம்ம நைட்டு வந்து நம்மளோட நைட் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு இதை அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது அப்படியே மாய்ஸ்சரைஸ் நல்ல ஒரு டீப்பான ஒரு மாய்ஸ்சரைஸ் நரிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்க மாதிரியான இருக்கும். நம்ம மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வந்து லிப்ஸ் வந்து கிராக் ஆகுறதோ இல்லை சாப் ஆகுறதோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து வராது. இந்த ஸ்குவாலன் பபிள்கம் லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் இது வந்து நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் காமிச்ச ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணுறப்போ வந்து இது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் எனக்கு வீடியோவில் காமிச்சேன் பில்கிரிமோட ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அச்சு15 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுங்க. 15% உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். வர 25th வந்து ஏதோ ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஏதோ சேல் போகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.